ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அன்னோன் ரைடர் ஆதேஷ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவர் லாஸ்ட் டே இந்த ஹோட்டலில். ஸோ நாங்கள் இருக்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா #6 ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில். ஸோ 5 days வந்து இங்கே செக்இன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. நிறைய திங்ஸ் இங்கேயே விட்டு போகிறோம், தேவையில்லாததெல்லாம் தூக்கிட்டு போனோம். அப்படின்னா என்னன்னு தெரில, வரும்போது பேக்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது, போகும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆனால் அதே பொருள் தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து கிளம்பலாம். இதுதான் பாத்ரூமு, இது பூட்டிட்டு. ஓகே, ஸோ கிளம்ப வண்டி தான் நம்ம. டடக். ஸோ இதுதான் வந்து எங்கள் இந்த ரூமுக்கான கீ, எல்லாமே வந்து இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைபிஸ்கஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2nd floor. இப்போ கீழே போயிட்டு பில்லை சைன் போட்டு கிளம்ப வண்டி தான். ஸோ எவ்வளோ வருது என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். பட் வந்து இதில் ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது. என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றத நான் சென்னை போய் சொல்கிறேன், சரியா? ஓகே, ஸோ எஸ், திஸ் இஸ் த கார்டு செல்ஃப். அப்படியே இது அமுக்கணும் அப்படின்னா அது 2nd floor இருக்கிறதுனால டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். ஓகே, அப்படியே அவர் தனியாக வ்ளாக் பண்ணிட்டு வந்துருக்காரு. இந்த சைடு வியூ செம்மையாக இருக்கும் பாருங்களேன். அவர் எங்களை பார்த்தோன்னே பயந்துருவார். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் இருக்க இந்த ஹோட்டல். சூப்பராக இருக்குல்ல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளப்பு, இதோ இது வந்து க்ளப்பு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ எஸ், கிளம்புவோம். ஓகே, ஸோ இருங்க, நான் பில்லு சைன் போட்டு அப்புறமா உங்ககிட்ட. இப்போ வந்து நாங்கள் பில்லு எப்படி கட்டுறோன்றதை பார்க்குறீங்களா? அதுதான் இங்கே சஸ்பென்ஸு. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ப்ரோ வந்து எங்கள் ஆட்டோகிராஃப் கேட்டாங்க. ஸோ அந்த ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து நாங்கள் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றனால அதை விற்று வந்து காசாக மாற்றிடுவாங்க. ஸோ அதுதான் டோட்டல். எவ்வளோ பிரதர்? ஸோ ரூம் பில் வந்து 19,000. ஓகே. ஃபுட் அண்ட் லாண்ட்ரி வந்து 14,000. ஓகே, சூப்பர். இங்கே தானே? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைன் போட்டோம். ஸோ ப்ரோ வந்து நம்ம ஆட்டோகிராஃப் யூஸ் பண்ணி அதை காசாக மாற்றி ஒரு நாளைக்கு 4,000 போட்டுருக்காங்க ஹோட்டல் ரெண்ட்டு. பரவாயில்ல, வரலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பாய் ப்ரோ, பார்க்கலாம். சூப்பர். எவ்வளோ ப்ரோ? 33,000 மொத்த பில்லு. 5 நாள் 33,000 பில்லு. சரி, என்ன வாழ்க்கடா. ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா, அது நானே. ஓகே, ஸோ கீழே போய்ட்டு ஐயோ, பல்க் ஹெட் ஹைட் கிளியரன்ஸ். பல்க் ஹெட்டுனா என்ன, மூளை பெருசாக இருக்குமா இல்லை மண்டை பெருசாக இருக்குமா? நம்ம ரெட் ராக்கெட் அண்ட் பீஸ்ட் ரெண்டுமே இங்கே தான் நிற்கிது. ஸோ நம்ம ரெட் ராக்கெட்டையும் பீஸ்டையும் தூக்கிட்டு ஸ்வைன்னு பறக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இதை கட்டணும். ஓகே கைஸ், வண்டியை வந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே ஆன் பண்ணிடலாம். வார்ம் அப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ பேக்லாம் நான் கட்டிகிட்டு கூப்பிட்றேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ பேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் கட்டியிருக்கேன். கொஞ்சம் ஏடா கூடமாக தான் இருக்குது. ஸோ காலை வந்து நம்ம இப்படி தான் தூக்கி போடணும். அதாவது எப்படி தெரியுமா, கொய்யால. ஆமாம், இப்படி. ஸோ எஸ், வி ஆர் ஆல் செட். இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இப்போ கிளம்பி போக வேண்டியது தான் பாக்கி. நான் இன்னும் மாஸ்க் வேறு போடல. போகிற வரல யார் என்ன பிடிக்க போகிறாங்களோ தெரியல.
ஓகே, ஸோ வெளில போக போகிறோம். ஸோ போனால் செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் இங்கே ஒரு லாங் ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு மூவ் நல்லபடியாக போய் சேரணும். ஸோ பாய் பாய் ஹோட்டல், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்தால் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த அண்ணாக்கு பாய் சொல்லிடலாம். பாய்ண்ணா. ஓகே, ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 485 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது. ஸோ 485 கிலோமீட்டர்ஸ் அண்டு 7 hours 50 minutes காமிக்குது. அண்ட் இது சொல்கிற டைம் படி பார்த்தா 124க்குலாம் வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சுவலாக அங்கே ரீச் ஆகணும். நம்ம வந்து எவ்வளோ போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ வந்த வழியில் போல், நாங்கள் வந்து இப்போ சேலம் அந்த ரூட்டை எடுத்து அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. ஈரோடு சேலம் அப்படி போகலான்னு தான் பிளானு. இனி டிக்டாக்கெல்லாம் எங்கே பேனுமா, கொஞ்சம் வண்டியை எடுத்துகிட்டு வாயம்மா. இங்கே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு தான் போட்டு வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில். தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இல்லை. நாங்கள் இன்றைக்கி இங்கே பொள்ளாச்சி போகும்போது கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு தான். மேபி அது போட்டால் அப்படியே கிடக்கும் அப்படின்றனால அது போட்டிருக்காங்களான்னு தெரில. ஆஹா, இதாங்க இந்த மார்னிங் ரைட்ஸ்னாலே அந்த லைட்டாக அந்த குளிர் அப்படியே ஒரு புழுக்கம் ஸ்லோ பண்ணும்போது. நான் எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணல, ஏன்னா நேரம் வந்து அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ கால் பண்ணி சொல்ல வேணாம், பட் சொல்லுவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு செம்ம இருட்டாக இருக்கும். கோப்ரோவோட குவாலிட்டி இதை பற்றி தான் இருட்டில் உங்களுக்கு தெரியுமே, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் எங்கே வெளிச்சமாக இருக்கும் அங்கே நின்று ஐ ஸ்டார்ட் vlogging. ஸோ அப்போ வந்து நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே vlog பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே கைஸ், விடிஞ்சோன்னே வரேன். ஓகே, பை பாய், see you guys. டடா. ஸோ கைஸ், பைக்கில் வந்து ஃபியூல் வந்து கம்மி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஃபியூல் போட போகிறோம். ஃபியூல் போட்டு திரும்பி சர்வீஸ் ரோடில் வந்துட்டு லெஃப்ட் ஏறி அப்படியே நம்ம வந்து ரெட் ராக்கெட்டில் பறக்க வேண்டியது தான். ஸோ அப்படி. ஸோ நம்ம என்ன டேங்க் ஃபில் தான், ஏன்னா போய் தான் ஆகணும் நம்ம வீட்டுக்கு. ஸோ அதனால் டேங்க் ஃபில் பண்ணிட்டு மஜா ஹே அப்படின்னு கிளம்ப வேண்டி தான். நம்ம தள்ளிகிட்டே போவோம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரே செகண்ட் அப்படி இல்லை, 0 பண்ணிட்டு அடிங்க. 0 பண்ணிட்டு அடிங்க. 750யா? சரி, ஓகே. தூக்கி அப்படியே பிடிச்சிக்கோங்க. இது 11 எனக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த விளிம்பில் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. 800 வா. ஸோ நம்ம பைக் பார்த்திங்கன்னா 800 rupees பெட்ரோல் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் மைலேஜ் கம்மி தான், அதுக்குன்னு பைக்கு குறை சொல்ல முடியாது, நம்ம ஓட்டுனது அப்படி. ஓகே, ஸோ நைஸ். கண்டென்ட்ரா அங்கே பார்த்தீங்களா அந்த வண்டியை வேறு மாதிரி இருக்குது. அது என்ன வண்டின்னே தெரில, கொஞ்சம் ரொம்ப பழைய வண்டின்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனால் ஓல்ட் இஸ் கோல்டு. ஸோ செம்மையாக இருக்குது. அது கூட நேற்று அந்த கோயம்புத்தூரில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான் முடிஞ்சு. மண்ணெண்ணையா? அந்த டிவி 50க்கெலாம் போடுவாங்களே. யாராவது உங்களுக்கு இந்த பெட்ரோல் பங்க்கை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்காங்களா? இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இல்லை, யாராவது உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கை இவ்வளோ க்ளோஸாக காமிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்குன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா? அங்கே பாருங்கள், இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டு 84.
இன்றைக்கி டீசல் ரேட்டு 76. ஸோ இதுக்குன்னே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்க்க தேவையில்ல. அது இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. லைசன்ஸே இல்லாமல் எப்படி ஓட்டுன்னு வரானுங்க சின்ன பசங்க. ஆமாம், நான் இந்த வண்டியை வாங்கும்போது என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா வாங்கியே தர மாட்டேன்ட்டாங்க. வேறு மாதிரி இருக்குது வண்டி. பாய்ண்ணா, பாய் பாய். பாயெலாம் காமிக்கிறாங்க. சூப்பர், வேறு மாதிரி. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சாச்சு. 24 ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. கொரோனானால எதுவும் சொல்ல மாட்டாங்களோ. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் தான் போகிறோம். ராங் ரூட்டில் போலை ஜீப்ரா கிராசிங் இருக்குது. இந்த ஜீப்ரா கிராசிங்கை தாண்டி லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். ஸோ லெட்ஸ் பறந்து ஃபை வந்துனே இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த லொக்கேஷனு. வேற மாதிரி இருக்குது. சைட்லலாம் அப்படியே தண்ணி. ஓய்யோ, தெரியுதா உங்களுக்கு தண்ணிலாம்? இது ஏதோ கடலில் போய் கலக்குதா இல்லை இது ஏரியா ஒன்றும் தெரில. ஆறுன்னு நினைக்கிறேன். பேஞ்ச மலைக்கு காட்டுற ஒரு ரிஃப்ளெக்ஷன்னு நினைக்கிறேன் இது. ஓகே, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வண்டி தான் இதே மாதிரி ஓட்டினே போகணும். நானும் காதில் ஒரு பாட்டை போட்டால் சிக்னல் இல்லை, அதே பாட்டு திரும்பி கேட்டுனே வந்துட்டுருக்கேன். ஐயோ, அது என்ன பாட்டு தெரியுமா? இப்போ இருங்க அந்த பீட்டு வரப்போகுது. போட்டே குமுரு குமாரா, அந்த பாட்டு இன்னும் அதுதான் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி கேட்டேன்னு நினைக்கிறேன். சனி அந்த சிக்னல் இல்லாதனால அப்படி வருது. என்ன பண்ணுறது? அது இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்டேன், டவுன்லோடே பண்ண மறந்துட்டேன். சூப்பர், டவுன்லோட் பண்ண மறந்துட்டேன், அதுதான் பிரச்சனை. வரணும். ஓகே, நம்ம போவோம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டோல் வந்துட்டோம். ஸோ இது வந்து என்ன டோல் அப்படின்றது வந்து நான் சேலம். ஓகே, ஸோ இது வந்து சேலம் டோலு. நம்ம சேலம் டோலு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு அப்படியே வந்துட்டே இருந்தோம். ஒரு 110 க்ரூஸ், 120 க்ரூஸ் அப்படின்னே வந்துகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன, நான் தான் அவசரப்பட்டு உள்ளே தெர்மல் லைனிங் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே வேகுது. அப்படியே எம்ஐ ஃபோன் மாதிரி ஆயிடுச்சு என் உடம்பு. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், அடுத்த டோலில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அடுத்த டோல் வந்துட்டோம். என்னடா இவன் டோலுக்கு டோல் போடுறானேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் நம்ம சீரீஸ்லாம் பார்த்து. ஸோ அதனால தான் வந்து டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னென்ன இப்போது சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா என்னென்ன டோல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அண்டு அந்த டோல்லாம் எப்படி இருக்கும், என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூவா சரி சேர்த்து படித்தா வைலண்ட்டாக வருது. எஸ்யூ தான் போட்டிருக்கு. ஸோ எஸ்யூ டோல் பூத் வந்து இது. அண்டு சாப்பாடு எல்லாமே ஒரு டோல்கேட்டுக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சாப்பிடாம வரீங்க அப்படின்னா கூட கவலையே இல்லை, நின்று சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். ஓகேயா? ஓகே கைஸ், மூவிங் அகெயின் த நெக்ஸ்ட் டோல். அடுத்த டோல் போயிட்டுருக்கோம். என்னன்னே தெரில, இந்த கோயம்புத்தூர் வந்ததுலேருந்து ஒரே இங்கிலீஷ்லேயே பீட் ரூட்டுன்னு இருக்கேன். நீங்களாம் கமெண்ட் கிளாஸ் சிங்கமாக திட்டுவீங்க தெரியும். ஒரு பெரிய பீட்ரு அப்படின்வீங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, சொல்லுங்கள், நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன. லொக்கேஷனை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதாவது இந்த பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து மேலே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினாங்கன்னு வைங்களேன், மேடை மேலே. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்வாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு ஃபீல். இந்த இப்படி ஓட்டும் போது அப்படியே மலைகள் அப்படி இப்படின்னு வந்துட்டே இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டே ஓட்டும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு உள்ளே வந்து நுழையுது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது.
எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இப்படி வந்துருங்க. ஜாலியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மலை, சின்ன சின்ன மலைலாம் நிறையா இருக்குது. சமலை ரைடர்ஸ் ஆன் த வே. ஸோ சூப்பர், வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அப்படியே ஃபுல்லாக க்ரீன்ஸாக இருக்குது சைடு ஃபுல்லாகவே, வேறு மாதிரி. இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி. நிறைய பனானா ட்ரீஸ் இருக்குது. வாழை மரம் வந்து நிறைய பார்த்துனே வந்துட்டுருக்கேன் வர வழியில். ஆக்சுவலாக செம்ம ஃபீலுங்க, சூப்பராக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை, இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் மலை தான், நடுவில் வந்து ரோடு. ஃபுல்லாக மேகம் அப்படி இப்படின்னு இருக்குது. அவ்வளோ ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் அப்படியே ஃபுல்லாக பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். அந்த லெவலில் இருக்குது ஃபுல்லாகவே. எப்படி தெரியுமா இருக்குது நெல்சன், வேறு மாதிரி அப்படி இருக்குது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடாக நிற்கிது. ஸோ அப்போ போது மட்டும் பார்த்துப்பாங்க, மாடு எப்போ குறுக்கால வரும்னே தெரியாது. அந்த ஃபீல் தான் இருக்குது இப்போ எனக்கு. அந்த சைடு பார்த்தீங்களா வயல், இந்த சைடு வயல், இங்கே வந்து ரோடு, இந்த சைடு மலை. இது எப்படி தெரியுமா இருக்குது, டோரா புஜ்ஜியில் வயல், ரோடு, வீடு அப்படின்ற மாதிரி இருக்குது. டோரா புஜ்ஜி பார்த்தவங்களாம் தெரியும். அப்புறம் இது யார் தெரியுமா, நான் அந்த மேப் அது வந்து அவர் தான். ஸோ எஸ் கைஸ், நாங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் தெரியுமா போகணும், இன்னும் 257 கிலோமீட்டர்ஸ் போகணும். இன்னும் 4 ஹவர்ஸில் போயிடுவோம் அப்படின்னு இது காட்டுது. அண்ட் எஸ், கூட சீக்கிரம் அடுத்த டோலில் பார்ப்போம். பாய் கைஸ், see you. டடா ப்ரோ, அன்னோன் ரைடர். ஆமாம் ப்ரோ, சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ. ப்ரோ சூப்பர் ப்ரோ. அது எதிர்பார்க்கவே இல்லை.